Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சு சிம்பிளா ஒரு பவுல் ரெடி பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த 2 பிளேட் சின்ன கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் ஒன்று, ஒரு இந்த மாதிரி குட்டி கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து சும்மா கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா, சின்னதாக பவுல், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். ரொம்ப நிறையவும் எடுத்துடாதீங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கலங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நிறைய தண்ணி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சும்மா கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி, அதை மட்டும் தான் நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். வேறு எந்த பொருளும் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லை, அதுக்காக சொன்னேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி பத்தலை அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த கிராஃப்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் பெரிய பவுல் இருக்குல்ல, கொஞ்சம் பெருசு அந்த பிளாஸ்டிக் பவுல், அதில் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றினேன், பட் வந்து நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் போல இருக்குது. அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சமும் ரெடி பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா எவ்வளோ வரும்ன்ட்டு, அதனால் கொஞ்சம் மீடியமாக போட்டேன். அது பத்தலைன்றனால இன்னும் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சின்னதாக ஒரு பவுல் எடுத்தோம்ல, அதில் வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கணும் அதோட பேக் சைடில். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் சிமெண்ட்டில் வச்சு எடுக்கும் போது ஈஸியாக வரும். அதுக்காக அந்த கிண்ணியோட பேக் சைடில் ஃபுல்லாக கொஞ்சமாக எண்ணெயை வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு எண்ணெய் எடுத்து அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு அந்த ஒயிட் சிமெண்ட் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதுக்கு சென்டரில் கரெக்டாக நடுவில் வச்சுட்டு உள்ளே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, நல்லா அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட்டான பொருள் வச்சா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து நான் இதுக்கு மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. இது வந்து நான் நைட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா காயிற வரையும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டில் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா காலையில் வந்து இதை எடுத்து பாருங்கள். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக காஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் நான் எடுத்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக வந்து காய வச்சுட்டு காலையில் எடுத்தாச்சு. இப்போ இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன கிண்ணத்தை வந்து எடுத்துக்கலாம். மேலேருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி தான் வச்சோம் அப்படின்றனால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்துடும் தான் தோணுச்சு. அதே மாதிரி அழகாக மேலே இருந்தது வந்துருச்சு. இதே மாதிரியே வந்து நீங்களும் எண்ணெய் தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பிளாஸ்டிக் பொருளை வந்து நம்ம எடுக்கணும். அந்த பிளாஸ்டிக் பவுல் இருக்குல்ல, அதை வந்து எடுக்கணும். சும்மா சைடில் 2-3 தடவை தட்டிட்டு கீழேயும் 2 தடவை தட்டிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். ஓகே, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்றனால ஈஸியாகவே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் பவுல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஷேப்புக்கு வந்து இந்த பவுலும் கிடச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அதே மாதிரி லுக் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து அந்த சின்ன கிண்ணம் இருக்கும்ல, அதே மாதிரியும் வெளியில் எல்லாமே டெக்ஸ்சர்லாம் அந்த பிளாஸ்டிக் கிண்ணம் மாதிரியே வந்து பதிஞ்சிருந்துச்சு. அந்த கல் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சோம் அப்படின்றனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்டில் கோல்டன் கலர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம் தான். பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலரில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிருச்சு. எல்லா இடத்துக்கும் உள்ளுக்குள்ளே அப்புறம் சைடில் பின்னாடி சைடுன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் அடிக்கிறேன். நீங்கள் வந்து கோல்டன் கலர் இல்லைனா உங்களோட இனவெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பெர்மனெண்ட்டாக பெயிண்ட் இருக்கும்ல, அந்த பெயிண்ட்டு கூட நீங்கள் வந்து நல்லா டார்க் கலர் அடிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, நேற்று வந்து யாருக்கெல்லாம் ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு பின் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடுவோம்ல, அப்போ சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு கையில் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காஞ்சிருச்சு. எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதோட மெட்டாலிக் ஃபினிஷ்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சிமெண்ட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோன்றதே தெரியல. ஒரு மாதிரி நம்ம வந்து காஸ்ட்லியாக வாங்குவோம்ல சின்ன பவுல், அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மக்கிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த 2 பொருள் எடுத்து வச்சு செஞ்சு பாருங்கள். எந்த மாதிரி சின்னதாக பவுல் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன பவுல் வச்சுருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செடிலாம் வச்சுருந்தால கொஞ்சம் அது வந்து போட போகிறேன். இந்த கொஞ்சம் பூலாம் இருந்துச்சு, ரோஸ் பூலாம், அதனால் அது வந்து போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக அதை எடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். நம்ம வந்து ஹார்டில் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டி வச்சுக்கலாம். அப்படியே பர்மனெண்ட்டாக இந்த பூவே இருக்கணும் அப்படின்னா இதை வச்சு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் மாற்றிக்குவோம், ஷோவாக நம்ம வைப்போம் அப்படின்னா நம்ம வேறு திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா இதுக்குள்ளே வந்து எடுத்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து இதில் மண் கொஞ்சம் கொட்டி செடி மாதிரி வச்சு தண்ணி ஊற்றலாம். சும்மா சின்னதாக வளரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணலாம். அது
வந்து சும்மா வேறு ஏதாச்சும் ஷோ பீஸ்க்கு மாதிரி அந்த பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் செடி புல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே ஷோ பீஸாக நம்ம வந்து டிவி மேலே ஷோகேஸ் மேலெலாம் வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடலுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சமே பெருசாக பண்ணினீங்கன்னா ஒரு பூந்தொட்டி மாதிரி பண்ணி கூட அதில் வந்து செடிலாம் வளர்க்குறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்படி ஒயிட் சிமெண்ட்டில் தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக சிமெண்ட் இருக்கும்ல அந்த சிமெண்ட்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளாக வந்து நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.